வணக்கம். இன்றும் பல முக்கியமான அவசியமான விடயங்களுடன் நாங்கள் பேச வந்திருக்கின்றோம். திருவோணமலையில் அண்மைய சில நாட்களாக பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டு வந்த ஒரு இனவாத செயற்பாடாக பார்க்கப்படுகின்ற ஒரு புத்தர்களினுடைய, அதாவது பௌத்த பிக்குகளினுடைய அடாவடித்தனமாக பார்க்கப்படுகின்ற அந்த புத்தர் சிலை கொண்டு வந்து வைத்த அந்த விவகாரம் தற்பொழுது மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கின்றது. இது சம்பந்தமாக பலவேறு சந்தேகங்கள் ஏற்பட்டு கொண்டு வருகின்றது. அதாவது இதற்கு பின்னால் பெரிய ஒரு அரசியல்வாதி இருக்கின்றாரா, அல்லது இது தாந்தோன்றித்தனமாக பௌத்த பிக்குகளால் தான் மேற்கொள்ளப்பட்டதா, அல்லது பௌத்த பிக்குகளாக யாராவது எதிர்க்கட்சியினர் தூண்டி விட்டிருக்கின்றாரான்னு சொல்லி பல கோணங்களில் சந்தேகங்கள் ஏற்பட்டு வருகின்ற அந்த சூழ்நிலையில் இந்த புத்தர் சிலை வைப்பு விவகாரம் சம்பந்தமாக பல உண்மைகள் கசிந்திருக்கின்றன. எனவே அந்த உண்மைகள் திடுக்கிடும் பல உண்மை விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றோம். எனவே இந்த புத்தர் சிலைக்கு பின்னால் என்னென்ன காரணங்கள் இருந்தன, எதற்காக இந்த புத்தர் சிலை அவசரமாக கொண்டு வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருவோணமலையில் உள்ள அந்த கடற்கரை வீதியில் வைக்கப்பட்டிருக்கின்றது என்பது சம்பந்தமாக அக்கு வேறு ஆணி வேறாக விழாவாரியாக நாங்கள் பல உண்மை தகவல்களை தர இருக்கின்றோம். இதைவிட 21ஆம் தேதி நுகைக்கொடவில் நடைபெற இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கான முஸ்தீப்புகளை, அதாவது அதற்கான அந்த செயற்பாடுகளை எதிர்க்கட்சி அரசியலில் இருக்கின்ற மஹிந்த ராஜபக்சனுடைய மகன் நாமல் ராஜபக்ச மேற்கொண்டு வந்திருக்கின்றார். அவர் மிக கடினமாக உழைத்து கொண்டிருக்கின்றார். பல்வேறு கட்சியினருடைய அலுவலகங்களுக்கு சென்று நீண்ட நேர விவாதங்களை ஆற்றியிருக்கின்றார். அதாவது அவர்களை கெஞ்சி மண்டாடி அவர்களை காலில் விழுந்து அவர் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றுமாறு கோரி வருகின்ற நிகழ்வுகள் காணப்படுகின்றது. ஆரம்ப காலத்தில் மஹிந்த ராஜபக்ச இந்த கூட்டத்தில் தான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லியிருக்கின்றார். இதே போல் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேனா மற்றும் ரணில் விக்ரமசிங்க, சந்திரிகா குமாரதுங்க போன்ற முன்னாள் ஜனாதிபதிகள் ஏன் மஹிந்த ராஜபக்ச கூட சொல்லியிருந்தார். இப்பொழுது திடீர் பல்டி அடித்திருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ச. தான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாக கூறியிருக்கின்றார். அதாவது 21ஆம் தேதி நாளை மறுதினம் நடைபெறுகின்ற அந்த கூட்டத்தில் தானும் கலந்து கொள்ள போகிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். இதுக்கான காரணத்தை அவர் சொல்கின்றார். இது சம்பந்தமான விவரத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். இதேவேளை மஹிந்த ராஜபக்சேவின் ஊரான தங்காலையில் ஒரு துப்பாக்கிச் சூடு நடைபெற்றிருக்கின்றது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் முதிய 2 பேர் இறந்திருக்கின்றார்கள். அதாவது ஒரு தம்பதியினர் இறந்திருக்கின்றார்கள். அவர்கள் வயசானவர்கள். இதற்கு பின்னால் இருக்கின்ற காரணத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவுகள் அதிரடியாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவுகளை ஆட்சிக்குத்தான் வந்தால் அதை நிறுத்துவேன் என்று சொல்லி அன்ரா குமார திசாநாயக்க மற்றும் அவர் சார்ந்த NPP கட்சியினர், தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் தங்களுடைய ஆரம்பகால பரப்புரைகளின் போது, அதாவது தேர்தல் காலத்தின் போது வாக்குறுதிகளை வழங்கியிருக்கின்றார். ஏறக்குறைய 1 வருட காலம் கழித்து இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காகவும், அதாவது இதனை ஒரு வர்த்தமானியிலே அறிவிப்பதற்காக பாராளுமன்றத்தில் உள்ள அமைச்சரவைகள் ஒப்புதல் வழங்கியிருப்பதாக கூறப்படுகின்றது. இதற்கு பின்னால் இருக்கின்ற காரணங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். யாழ்ப்பாணத்தில் இன்று மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு சம்பவம். எனவே இந்த சம்பவத்துக்கு பின்னால் இந்த சம்பவம் என்னென்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது, பிரான்சில் இருந்து வந்த ஒரு 29 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் நள்ளிரவு அவருடைய நண்பர்களாலே அழைக்கப்பட்டு அவர் மிக மோசமாக கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். வாளால் தாறும் மாறுமாக வெட்டி இரத்த வெள்ளத்திலே அவர் இருந்திருக்கின்றார். இந்த சம்பவம் இன்றே யாழ்ப்பாணத்தை உலுக்கி இருக்கின்றது. எனவே இந்த சம்பவம், இதற்கு பின்னால் இருக்கின்ற எமக்கு தெரிந்த காரணங்களையும் எமக்கு தெரிந்த விளக்கத்தையும் உங்களுக்கு தரலாம் என்று இருக்கின்றேன். எனவே எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இனி விரிவான செய்திகளுக்கு போவோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை திடீரென்று இந்த புத்தர் சிலை திருகோணமலையில் உள்ள கடற்கரை வீதியில் ஏன் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கின்றது? எனவே இதனுடைய பின்புலங்கள் என்ன?
எனவே ஒரு புத்தர் சிலை ஒரு சிலர் ஒன்றை கட்டுவதற்கு என்னென்ன முறைகள் கையாளப்பட வேண்டும், அதற்கு என்னென்ன நடைமுறைகள் இருக்கின்றது. ஒரு கோயில் ஒன்றை கட்டுவதற்கு என்று சொன்னால் அதற்கு சில விதிமுறைகள் இருக்குது. எனவே அந்த விதிமுறைகள் எல்லாத்தையும் மீறி இரவோடு இரவாக கொண்டு வந்து அந்த புத்தர் சிலை வைக்கப்பட்டதன் பின்னணியில் தற்போது சிஐடியினர் கூட அரசாங்கத்தினுடைய பணிப்பின் பேரில் விசாரணைகளை முடுக்கி இருக்கின்றார்கள். இந்த சிஐடியினர் பல கோணங்களில் விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த கோயில் வைத்ததற்கு என்ன காரணம் என்று சொல்லி உண்மையான காரணத்தை நாங்கள் தேடி கண்டுபிடிக்கப்பட்ட போது பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது. 1951ஆம் ஆண்டு இதில் ஒரு விகாரை இருந்ததாகவும் 2014ஆம் ஆண்டு இந்த விகாரைக்கான காணி உறுதி பத்திரத்தை மஹிந்த ராஜபக்ச தங்களுக்கு தந்ததாகவும் கூறுகின்ற இந்த புத்தபிக்களுடைய கருத்துக்கு ஜனாதிபதி அவர்கள் அனுரா குமார திசாநாயக்க நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஒரு பதிலடியை கொடுத்திருக்கின்றார். இந்த இடத்துல எந்தவித கோயிலோ அல்லது பௌத்த விகாரைகளோ எவையும் இருந்ததற்கான எந்தவித காரணங்களும் இல்லை. அதாவது கோயில் கட்டுவதற்கான காரணங்களும் இல்லை, புத்தர் சிலை இருந்ததற்கான காரணங்களும் இல்லை. எனவே இது ஒரு சந்தேகத்துக்குரிய விடயம் என்று சொல்லியிருக்கின்றார். எனவே அவர் அந்த சந்தேகத்துக்கான விடயத்தை என்னவென்று அவர் வெளிப்படையாக கூறவில்லை. என்ன நோக்கத்துக்காக கட்டப்பட்டது என்பது தங்களுக்கு தெரியும் என்று சொல்லி அதன் சாரப்பட அனுரா குமார திசாநாயக்க நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் கூறியிருக்கின்றார். எனவே அவர் உறுதியாக கூறிய காரணம், இங்கே புத்த சிலை வைப்பதற்கான எந்தவித ஏது நிலைகளும் இல்லை. எனவே இது ஒரு திட்டமிட்ட செயல் என்பதை அவர் கூற வந்திருக்கின்றார். எனவே பக்கத்தில் இன்னொரு விகாரை இருக்கின்றது என்று சொல்லியும் அது நீண்ட பக்கத்தில் ஒரு விகாரை இருக்குத்தான், அந்த விகாரை இருக்கின்றது. எனவே நீண்ட காலமாக அந்த விகாரையில் வழிபாடுகள், அதாவது பௌத்த பிக்குகள் அதில் பிரித்தோதுரா அப்படியான அந்த வழிபாட்டு தலமாக அது இருக்கின்றது. எனவே இந்த விகாரைக்கு ஒரு வருமானம் இல்லை. நீண்ட காலமாக இந்த விகாரைக்கு வருமானம் இல்லை. இதே அந்த விகாரைக்கு பொறுப்பான அந்த துறவி அந்த புத்த பிக்கு யோசித்திருக்கின்றார். யோசித்ததின் விளைவாகத்தான் அந்த கடற்கரை ஓரமாக அருகில் ஒரு கடை கட்டி அதன் மூலம் வருகின்ற வருமானங்களை தாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றார். எனவே இந்த வருமானம் கிடைக்கின்ற அந்த 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 வருமானத்தினுடைய ஒரு பகுதியை தாங்கள் விகாரைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி யோசிச்சிருக்கின்றார். எனவே இந்த சிந்தனையினுடைய அடிப்படையில் தான் அந்த அருகில் ஒரு கடை ஒன்று எழுந்திருக்கின்றது. அந்த கடை இருந்த இடத்துல தான் இப்போ அந்த புத்தர் சிலையை கொண்டு வந்து அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். எனவே அந்த கடையை திலக் பெரேரா என்கின்ற ஒரு நபருக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த திலக் பெரேரா யார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய திருகோணமலை மாவட்ட அமைப்பாளர்களுடைய மருமகன் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இந்த திலக் மேரப்பா என்பவர் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி காலங்களில் இருந்த காலப்பகுதியில் அதனுடைய திருகோணமலை மாவட்ட அமைப்பாளராக இருந்த ஒரு பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த அவருடைய மருமகன் என்று சொல்லப்படுகின்றவர் தான் திலக் பெரேரா. எனவே இந்த திலக் பெரேராவிடம் அந்த கடையை நடத்துவதற்கான ஒப்படைத்திருக்கின்றார்கள். எனவே அவரும் அந்த கடையை நடத்தியிருக்கின்றார். எனவே இந்த கடையை நடத்துவதற்காக அனுமதியை இவர்கள் எங்கேயும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆரம்ப காலத்தில் இந்த கடையை நடத்துவதற்கான அனுமதியை எங்கும் பெற்றுக்கொள்ளவில்லை. எனவே இந்த நகரப்பகுதியிலேயோ அல்லது கடற்கரை ஓரமாகவோ ஒரு கட்டடங்களை அமைத்து ஒரு வர்த்தக நிறுவனங்களை அமைத்து வர்த்தக செயற்பாடுகள் செய்வதாக இருந்தால் அந்த கடற்கரையோர வளங்கள் மற்றும் திணைக்களங்களிடம் பதிவு செய்யப்பட வேண்டும், மற்றது அவற்றினுடைய அனுமதியை பெற வேண்டும். எனவே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய இந்த திருவண்ணாமலை மாவட்ட இணைப்பாளனுடைய அந்த மருமகன் திலக் பெரேரா என்பவர் இந்த அனுமதியை பெற்றிருக்கவில்லை. எனவே கடையின் இடமாக 127 அடி சதுர அடி இடத்தை அவர்கள் ஆரம்ப காலத்தில் அந்த கடையை ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே இந்த கடையின் வருமானங்கள் காலம் செல்ல அந்த வருமானங்கள் போதாமையாக இருந்தபடியால் அவர் அந்த கடையை விரிவாக்குறதுக்காக திட்டமிட்டிருக்கின்றார். எனவே அந்த கடையினுடைய வருமானத்தின் ஒரு பகுதியை விகாரைக்கு கொடுத்தபடியால் அவருக்கு அந்த லாபம் போதுமானதாக கிடைக்கவில்லை. எனவே கடையை விரிவாக்குவதற்கான சிந்தனையை அவர் செயற்படுத்தியிருக்கின்றார். எதிர்பார்த்த வருமானம் மற்றும் லாபங்கள் இல்லாமை காரணமாகத்தான் அந்த கடையை விரிவாக்கம் செய்திருக்கின்றார். கடையை பெருப்பிப்பதற்காக அவர் அந்த கடையை பெருப்பித்தால் நிறைய வாடிக்கையாளர்கள் வருவார்கள், எனவே அதன் மூலம் நிறைய வருமானங்கள் வரும் என்று சொல்லி அவர் சிந்தித்திருக்கின்றார். எனவே இந்த கடைக்கான அனுமதியை விகாரைக்கு பொறுப்பான பிக்கு தான் வழங்கியிருக்கின்றார். எனவே பிக்கு இருக்கிறார் தானே, எனக்கு எது வந்தாலும் அவர் பார்ப்பார் என்று சொல்லி இந்த திலக் பெரேரா யோசித்திருக்கிறார்.
இருக்கின்றார். எனவே அந்த பிக்குகளுக்கு தான் இலங்கையில் அளவுக்கு அதிகமான அதிகாரங்களோ அது என்னென்னு சொன்னால் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிமார்களைப் போலதானே இந்த பிக்குகளினுடைய அந்த அடாவடித்தனங்கள் காணப்படுகின்றது. எனவே எதை நினைத்தாலும் எங்கேயும் எதையுமே அவர்கள் அமைத்து காட்டலாம் என்ற ஒரு துணிச்சல் அவர்களுக்கு இருக்கின்றது. எனவே இந்த விடயம் திலக் பெரேராக்கு தெரியும். எனவே இதற்கான அந்த கடையை பிறப்பிப்பதற்கான அனுமதியை கூட அந்த அருகில் இருந்த விகாரைக்கு பொறுப்பான புத்த பிக்குவிடம் தான் அவர் அனுமதி பெற்றிருக்கின்றார். பிக்குவினுடைய அந்த அனுமதியோடு மட்டும்தான் ஏராளமான சுற்றுலா பிரயாணிகள் வந்திருக்கின்றார்கள். பிரயாணிகள் அந்த என்னோடு சொன்னால் அந்த இதற்கான பல நடைமுறைகள் இருக்கின்றது. ஒரு கடற்கரையோரமாக ஒரு கடையை நிறுவலாம், அது ஒரு சிறிய அளவில் நிறுவலாம், அதனை பெருப்பித்து அதை கட்டட நிர்மாண வேலைகளோடு அதை பெருப்பித்து மிகப்பெரிய வர்த்தக நிறுவனங்களாக மாற்றுவதற்கு பல நடைமுறைகள் இருக்கின்றது. எனவே ஏராளம் சுற்றுலா பயணிகள் வார இடம், எனவே அங்கே பிரயாணிகள் வார இடம், சுகாதார நடைமுறைகள் மற்றும் அந்த கட்டடங்களுடைய அந்த அமைவிடம், பாதுகாப்பு சம்பந்தமான பல்வேறு அமைப்புகளிடம் அந்த அனுமதி பெற வேணும். கிட்டத்தட்ட 7 அமைப்புகளிடம் அனுமதி பெற வேண்டும். அதாவது அரசாங்க நிறுவனங்களாகிய 7 அமைப்புகளிடம் அனுமதி பெற வேண்டும். பிரதேச சபை, பிரதேச செயலகங்கள் மற்றும் நகர சபை, கடற்கரையோர வளங்கள் அபிவிருத்தி திணைக்களம் போன்ற 7 அமைப்புகளிடம் அனுமதி பெற வேண்டும். ஆனால் இந்த அனுமதிகளை ஆரம்பத்தில் இவர்கள் பெறவில்லை. இதற்கு பிறகு அந்த கடையை சற்று விரிவாக்குவதற்காக இவர்கள் அந்த 7 அமைப்புகளிடமும் சென்று அனுமதியை பெற்றிருக்கின்றார்கள். அந்த அனுமதியும் ஒரு தற்காலிகமான அனுமதி தான். எனவே இந்த எல்லையோட இந்த அளவோடு நீங்கள் அந்த கடையை நிர்மாணிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு தற்காலிகமான அனுமதியை கொடுத்திருக்கின்றார்கள். இதில் இந்த கரையோர வளங்கள் மற்றும் முகாமைத்துவ திணைக்களம் முக்கியத்துவம் பெறுகின்றது. எனவே இவர்கள் கரையோரத்துக்கு பொறுப்பாக இருக்கின்றார்கள். இலங்கையினுடைய கரையோர பகுதியில் ஏதாவது ஒரு வர்த்தக நடவடிக்கை அல்லது பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுக்கு இந்த கடற்கரையோர வளங்கள் மற்றும் முகாமைத்துவ திணைக்களம் தான் முற்று முழுதாக பொறுப்பாக இருக்கின்றது. எனவே இவர்களை மீறி இந்த இலங்கையினுடைய கடற்கரை ஓரங்களில் எந்தவித வர்த்தக நடவடிக்கைகளையோ மற்றும் பொழுதுபோக்கு அமைப்புகளையோ அமைக்க முடியாது. எனவே இந்த நிலையில் 127 சதுர அடியிலேயே நீங்கள் அந்த கடையை நடத்துங்கள் என்று சொல்லி ஒரு தற்காலிக அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவர் இந்த 127 அடியில் உள்ள அந்த கடையைத்தான் தற்போது விரிவாக்கம் செய்ய போகிறார். எனவே தனக்கு பின்னால் அந்த புத்தவைக்கு இருக்கிறார் என்று சொல்லி போட்டு அவர் என்னென்று சொன்னால் 127 அடி கடையை 130 அடியாக ஆரம்பத்தில் மாற்றியிருக்கிறார். பிறகு அவர் 140, 150 என்று சொல்லி 200 அடிக்கு அவர் அகற்றியதோடு மட்டுமில்லாமல் தற்பொழுது ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் 400 அடிக்கு கூட அவர் அந்த கடையினுடைய அந்த விஸ்தீரணத்தை அவர் விரிவாக்கி இருக்கின்றார், அந்த கடையை பெருப்பித்திருக்கின்றார். எனவே ஆரம்பத்தில் 4 மேசைகளை போட்டவர் 8 மேசை 16 மேசை என்று சொல்லி மேசைகளையும் போட்டு அந்த ஒரு என்னென்று சொல்கிறார் அவர் அந்த கடை என்ன கடை என்று சொன்னால் ஒரு உணவகம், நலன்புரி உணவகமாகத்தான் அந்த கடையை நடத்தி இருக்கின்றார். எனவே இந்த கரையோர திணைக்களம் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க துவங்கியது. எனவே தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய அந்த சட்ட வரையறையை மீறி இந்த வர்த்தக நிறுவன உரிமையாளர் செயற்படுகிறார் என்று சொல்லி தகவல் கிடைத்ததற்கமைய கடற்கரையோர வளங்கள் மற்றும் முகாமைத்துவ திணைக்களம் அதிரடியாக சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது. திலக் மாரப்பா தங்களுடைய சொல்லை கேட்கவில்லை என்று சொல்லி கரையோர வளங்கள் மற்றும் முகாமைத்துவ திணைக்களம் அதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. எனவே திருகோணமலையில் உள்ள நகர சபையும் 2024 ஆண்டினுடைய நடுப்பகுதியில் இந்த கடைக்கு எதிராக இந்த வர்த்தக நிறுவனத்துக்கு எதிராக ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்கம் தற்போது நடைபெற்று கொண்டு வருகின்றது. எனவே கரையோர திணைக்களம் தற்போது இவர் அந்த கருத்தையும் கேட்காமல் தன்னுடைய கடையை அடாவடியாக விரிவாக்கம் செய்வதையிட்டு அந்த கடற்கரையோர வளங்கள் மற்றும் முகாமைத்துவ திணைக்களம் அழுத்தம் கொடுக்க வழிகிட்டிருக்கின்றது. எனவே தற்காலிகமான அனுமதி ஒன்று கொடுத்திருக்குத்தானே, இது இந்த வருடம் ஜூலை 18ஆம் தேதியோடு அந்த அனுமதி முடிவுக்கு வருகின்றது. எனவே அதை புதுப்பிக்க வேண்டும்.
எனவே இதுவரையும் தான் இவர் அந்த கடையை நடத்தலாம், அதற்கு பிறகு அந்த கடையை நடத்த முடியாது. எனவே திலக் மாரப்பா இதை கூட உதாசீனம் செய்திருக்கின்றார். எனக்குத்தானே புத்தவைக்கு இருக்கின்றார், அவர் எதை வந்தாலும் அவர் பார்த்துக்கொள்வார் என்ற அந்த ஒரு துணிச்சலும் அந்த ஒரு என்னென்று சொல்கிற அந்த ஒரு தத்துணிவு அதிகாரத்தையும் அவர் கையில் எடுத்திருக்கின்றார். எனவே இதை அவர் பெரிதப்படுத்தாமல் அவர் தன்பாட்டுக்கு தெரிந்திருக்கின்றார். எனவே அந்த கரையோர வளங்கள் மற்றும் முகாமைத்துவ திணைக்களம் பொலிசுடன் சேர்ந்து வந்து அந்த கடையை இடிப்பதற்காக அந்த கடையை அந்த இடத்துல இருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். அப்போ இதால் என்னென்னு சொன்னால் திலக் பெரேரா என்பவர் ஓடோடி சென்று அந்த புத்தவைக்கு கூட சொல்லியிருக்கிறார். புத்தவைக்கு உடனடியாக வந்து அவரும் அந்த போலீஸ்மாரோடும் மற்றும் கடற்கரையோர முகாமைத்துவ அந்த கடற்கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்களத்தோடு பணிவாக கதைத்து எங்களுக்கு ஒரு சில நாட்கள் அவகாசம் தாங்க, நாங்கள் இந்த கடையை அகற்றுறோம் என்று சொல்லி அவர்கள் அந்த கேட்டதற்கிணங்க அவர்கள் அதனை வழங்கிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். எனவே இதுக்கு பிறகுதான் இந்த புத்தவிக்கும் அந்த திலக் பெரேரா என்பவர் தான் சேர்ந்து திட்டமிட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த எதிர்வருகின்ற திங்கட்கிழமை இந்த காலம் முடிவடைகின்றது. அதாவது அந்த கடற்கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்களம் வழங்கிய அந்த காலாவதி முடிவடைகின்ற காரணத்தால் அந்த ஞாயிற்றுக்கிழமை இரவோடு இரவாக சென்று அந்த அந்த பிக்கு என்ன செய்திருக்கின்றார் என்று சொன்னால் தனக்கு துணையாக பல பிக்குகளை இணைத்து கொண்டு அந்த இடத்துல ஒரு புத்தர் சிலையை வைத்திருக்கின்றார். எனவே இது முற்று முழுதாக அந்த இடத்துல ஒரு புத்த கோயில் இருந்ததற்கான அடிப்படை காரணங்களோ அல்லது புத்தர் சிலை வைப்பதற்கான எந்தவித தேவைகளோ இருக்கவில்லை. முற்று முழுதாக ஒரு கடையொன்றை இந்த அரசாங்கம் நீக்குவதிலிருந்து அந்த கடையை அரசாங்கத்தினுடைய சட்ட திருத்தங்களுக்கு அமைய அந்த கடையை எடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டதன் பலனாகத்தான் அந்த புத்தவிக்கு அந்த புத்தர் சிலையை அங்கே கொண்டு வந்து நிறுவியிருக்கின்றார் என்ற உண்மை தற்போது வெளிவரத் தொடங்கியிருக்கின்றது. எனவே இவற்றுக்கான ஆருடங்களை இவற்றை இலங்கையினுடைய அரசாங்கம் நன்றாக அறிந்திருக்கின்றது. இதன் வெளிப்பாடாகத்தான் நேற்றைய தினம் அனுரா குமார திசாநாயக்க அந்த இடத்துல 1951ஆம் ஆண்டு ஒரு கோயில் இருந்ததற்காக, அதாவது பௌத்த விகாரை இருந்ததற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை, எனவே இது முற்று முழுதாக சோடிக்கப்பட்ட ஒரு கருத்து என்று சொல்லியும் இது திட்டமிட்ட ஒரு செயல் என்று சொல்லியும் அவர் அந்த கருத்து சாரப்பட நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். நவம்பர் 21ஆம் தேதி இலங்கையினுடைய கொழும்பு பகுதியில் மிகப்பெரிய பேரணி ஒன்றையும் போராட்டம் ஒன்றையும் மேற்கொள்வதற்காக எதிர்க்கட்சியினருடைய கூட்டணி தற்போது முனைந்து கொண்டிருக்கின்றது. இவற்றுக்கான முழு வேலைகளை முழு மூச்சுடன் மேற்கொண்டு வருகின்றது. எனவே இதற்கான முழு வேலைகளை நாமல் ராஜபக்ச, அதாவது எதிர்க்கட்சி தலைவர்களுடைய மகன், எதிர்க்கட்சி தலைவராக பார்க்கப்படுகின்ற மஹிந்த ராஜபக்சனுடைய மகன் நாமல் ராஜபக்ச தான் மேற்கொண்டு வருகின்றார். எனவே நேற்றைய தினம் மஹிந்த ராஜபக்சவுக்கு 80வது பிறந்த தின கொண்டாட்டங்கள் மேற்கொண்டு இருக்கின்றார். எனவே இந்த பிறந்த தின கொண்டாட்டங்களில் பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. பல புத்தபிக்குகள் இவரை சந்தித்திருக்கின்றார். எனவே இந்த போராட்டத்தை ஒரு மிகப்பெரிய போராட்டமாக மாற்றுவதற்காக திரைமறைவில் பல்வேறு சதிகளை இவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொன்ன மஹிந்த ராஜபக்ச தற்போது இந்த போராட்டத்தில் தான் கலந்து கொள்ளப் போவதாக கூறியிருக்கின்றார். இவற்றுக்கான காரணம் என்னத்தை சொல்லி இருக்கின்றார் என்று சொன்னால், அனுராவினுடைய அரசாங்கம் தற்போது பிழையாக வழிநடத்துகின்றார்கள், அரசாங்கத்தை பிழையாக வழிநடத்துகின்றார்கள், அரசாங்கத்தினுடைய போக்கு பிழையாக இருக்கின்றது. எனவே தான் இந்த பேரணியில் கலந்து கொள்ளப் போவதாக அவர் கூறியிருக்கின்றார். இவருடைய காலத்தில் இவருடைய அரசாங்கம் எவ்வாறு இருந்தது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. மஹிந்தவனுடைய பிறந்த ஊரான தங்காலையில் நேற்று ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒரே நேரத்தில் 2 முதிய தம்பதியினர் இறந்திருக்கின்றார்கள். கணவன் மனைவி உட்பட 2 ஒரே நேரத்தில் இறந்திருக்கின்றார்கள். எனவே இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர்கள் வழமையாக வந்து துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டு விட்டு தப்பிச் செல்கின்றவர்கள் போலதான். எனவே ஒரு மோட்டார் சைக்கிளை இனந்தெரியாத 2 இளைஞர்கள் வந்து இந்த முதியவர்கள் மீது துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டு தப்பிச் சென்றிருக்கின்றார்கள். இவர்கள் அந்த தங்காலையில்
ஒரு கடற்கரை ஓரமாக ஒரு கடை நடத்துகின்றவர்கள் என்று சொல்லி ஆரம்ப கட்ட விசாரணைகளை தெரிய வருகின்றது. எனவே இந்த கடற்கரை ஓரமாக நடத்துகின்ற இந்த கடையில் இந்த தம்பதியினர் இருந்தபோது தான் இவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த கணவருக்கு 68 வயது என்று சொல்லியும் மனைவிக்கு வயசு 58 என்று சொல்லியும் கூறப்படுகின்றது. எனவே இவர்களை சுட்டு கொன்றதற்கும் ஒரு காரணம் கூறப்படுகின்றது. எனவே ஒரு பாதாள உலக குழு, தலவாக்கொல்லையில் இருக்கின்ற ஒரு பாதாள உலக குழு உணகுரு வசந்த என்கின்ற ஒரு பாதாள குழுவைச் சேர்ந்த மாமனும் மாமியும் என்றுதான் இந்த முதியவர்கள் இருவரையும் கூறப்படுகின்றது. எனவே இந்த உணகுருவ சார்ந்த என்கின்ற இந்த பாதாள உலக குழு தலைவருக்கு எதிர்ப்பாட்டியினர் தான் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். போலீசார் மேற்கொண்டு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே இனிவரும் சில தினங்களில் இது சம்பந்தமான முழுமையான விவரங்கள் கிடைக்கலாம். இலங்கையினுடைய வரலாற்றிலேயே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மிகப்பெரிய சோகமான சம்பவம் இடம்பெற்றது நேற்றைய தினம்தான் என்று சொல்லலாம். எனவே நேற்றைய தினம் இலங்கையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும், ஏன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சோகமான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே அதாவது இன்று ஆட்சியை அமைத்திருக்கின்ற அனுராக் குமார திசாநாயக்கா தங்களுடைய தேர்தல் காலத்தில் சில வாக்குறுதிகளை அவர்கள் மக்களுக்கு கூறியிருக்கின்றார்கள். அதாவது தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருடைய அந்த பென்ஷன், அதாவது ஓய்வூதிய திட்டத்தை நிறுத்தப் போவதாக அவர் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார்கள். அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேலை செய்யும் காலத்தில் மட்டும்தான் அவர்களுக்கு சம்பளம் என்று சொல்லியும், அந்த வேலையை விட்டு அவர்கள் விலகுகின்ற போது அவர்களுக்கு எந்தவித கொடுப்பனவுகளும் வழங்கப்பட மாட்டாது என்று சொல்லியும், பென்ஷன் என்ற அந்த பேச்சுக்கு இடமில்லை என்று சொல்லியும் கூறியிருக்கின்றார்கள். எனவே இதற்கு பின்னணியில் நாங்கள் சில விடயங்களை பார்க்கின்ற போது, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 330 பேருக்கு இப்பொழுதும் பென்ஷன் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொல்லி ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. எனவே இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் 330 பேர் இருக்கிறார்களானே, இதில் 182 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய வயசு இறந்திருக்கின்றார்கள். எனவே இவர்களுடைய அந்த மனைவிமாருக்கும் இந்த பென்ஷன் திட்டம் செல்வதாகவும், எனவே இவர்களுக்கான மொத்த பென்ஷன் திட்டத்தினுடைய மொத்த ரூபாய்களை நாங்கள் பார்க்கின்ற போது 3.5 கோடி ரூபாய்கள் மாதம் இந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பளமாக அரசாங்கம் செலவு செய்கின்றது. 3.5 கோடி அல்லது 3.5 கோடி ரூபாய்களை இந்த அரசாங்கம் வீணடிக்கின்றது என்று சொல்லி அனுராக் குமார திசாநாயக்கா தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான, அதாவது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பென்ஷன் திட்டங்களை ரத்து செய்வதற்கான வர்த்தமானி வெளியிடுவதற்கான அமைச்சரவைகள் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. எனவே இது சம்பந்தமான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்கள். யாழ்ப்பாணத்தில் இன்று ஒரு பரபரப்பான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தையே உரிய வைத்திருக்கின்றது. அதாவது நேற்று நள்ளிரவு 12 மணி அளவில் ஒரு பிரான்சில் இருந்து வந்து இங்கே அந்த லீவில் வந்த ஒரு கணவன் மனைவியாக இருக்கின்றவர்களுக்கு இடையில தான் இந்த சம்பவம் நேர்ந்திருக்கின்றது. இந்த கணவனுக்கு தான் இந்த சம்பவம் நேர்ந்திருக்கின்றது. எனவே பிரான்சில் இருந்து வந்த இளைஞனுக்கு வயசு 29 என்று சொல்லப்படுகின்றது. எனவே இவர் மிக மோசமாக, மிக கொடூரமாக, கோரமாக வாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இது சம்பந்தமாக நாங்கள் பின்னணிகளை பார்க்கின்ற போது நேற்றைய தினம் இரவு 12 மணிக்கு இவர் வழக்கம் போல் சாப்பிட்டுட்டு படுத்திருக்கின்றார். அப்போ படுத்திருந்த போது ஒரு 12 மணிக்கு இவருக்கு ஒரு கோல் வந்திருக்கின்றது. அந்த தொலைபேசி அழைப்பு வந்ததன் பிறகு இவர் மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கின்றார். என அந்த சென்ற இடத்துல தான் இவர் இவ்வாறு கோரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே இவர் இவ்வாறு சென்று 12 மணிக்கு கோல் வந்திருக்கின்றது. இவர் 12 மணிக்கு கோல் வந்த உடனேயே கிளம்பி சென்றிருக்கின்றார் மோட்டார் சைக்கிளில். 12:45 அதாவது 12:45 மணி அளவில் கூட இவர் வரவில்லை என்று சொல்லி பெற்றோர்களால் தேடி சென்ற போது அந்த இடைவெளியில் இவர் குற்றுயிராகவும் இரத்த வெள்ளத்தில் கிடந்திருக்கின்றார். எனவே உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள். மருத்துவமனையில் அவர்கள் ஏற்கனவே இவருடைய உயிர் பிரிந்திருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. எனவே இதன் பின்னர் தற்போது இது சம்பந்தமான விசாரணைகளை நெல்லியடி போலீசார் விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் எங்கு நடைபெற்றிருக்கின்றது என்று சொன்னால் கரணவாய் நெல்லியடி பகுதியில் உள்ள கரணவாய் என்ற பகுதியில் நடந்திருக்கின்றது. இந்த கொலை சம்பவம் எங்கு நடைபெற்றிருக்கின்றது என்று சொன்னால் கூடாவளம் என்கின்ற ஒரு இடத்துல
தூதாவளை கூடாவளவு தூதாவளை என்ற அந்த வீதியில் தான் இவரை வைத்து கொலை செய்திருக்கின்றார்கள். எனவே இதற்கு பின்னணியில் நாங்கள் பார்க்கின்ற போது பிரான்சில் இருந்து இவருக்கு எதிரான யாரோ ஒருவர் இங்குள்ள சில நண்பர்களை வைத்துக்கொண்டு தான் இந்த வேலையை செய்ததாக தகவல் கசிந்திருக்கின்றது. பிரான்சில் இருந்து வந்த தொலைபேசி அழைப்புக்கு தான் இந்த கொலை நடைபெற்றிருக்கிறதாக கூறப்படுகின்றது. எனவே பிரான்சில் இந்த கொலை உண்டவர் இருக்கிறார் தானே, இந்த கொலை உண்டவர் பிரான்சில் இருக்கின்ற போது அவருக்கும் அங்கு வேறு யாருக்கும் இடையில் ஏதோ ஒரு பிணக்குகளோ அல்லது பிரச்சனைகளோ அல்லது மிகப்பெரிய பகைகளோ ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கின்றது. இதன் காரணமாக இவர் இலங்கையில் வந்து நிற்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை இங்கு இலங்கையில் உள்ள அவருடைய நண்பர்களை வைத்து இவர் தன்னுடைய அந்த பழியை தீர்த்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு செய்தி கசிக்கின்றது. எனவே இனி வருகின்ற சில நாட்களில் தான் இந்த கொலைக்கான உண்மையான காரணம் தெரியும். எனவே இது போன்ற செய்திகளை பார்ப்பதற்கு கணிசம் குரலுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இது போன்ற இன்னொரு செய்தியில் உங்களிடம் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.